பிள்ளைகள் குறும்புத்தனம் பண்ணுறோம் தாங்க முடியலன்னு தாய் வந்து கண்ணீர் வடிக்கிறாங்க. நிறைய பெற்றோர் புரிந்து கொள்வதில்லை. உங்கள் பிள்ளைகளுடைய வயதுக்கேற்ற குறும்புத்தனம் இருக்கும், அதை ரசிக்க பழகுங்க. அதுக்காக ஆராதனை டிஸ்டர்ப் பண்ணுறது, ஊழியத்தை டிஸ்டர்ப் பண்ணுறது, சில பிள்ளைகள் தப்பாக நடக்கல அதை பார்த்துட்டு சும்மா இருக்கக்கூடாது, குறும்புத்தனம்னு பார்த்துட்டு சும்மா இருக்கக்கூடாது. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். குடும்ப ஆசீர்வாத நேரம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நம்முடைய குடும்பத்தில் தேவன் நமக்கு கொடுத்த பிள்ளைகள் மிகவும் முக்கியமானவர்கள். முந்தைய காலத்தில் பெற்றோரின் வார்த்தைக்கு கேள்வி கேட்காமல் அப்படியே கீழ்ப்படியும் சுவாபமுடைய பிள்ளைகளை பார்க்க முடிந்தது. ஆனால் இந்த காலத்தில் பிள்ளைகளுடைய சுவாபத்திலும் நடக்கையிலும் அநேக மாற்றங்கள். இதற்கு காரணம் அறிவு வளர்ச்சி என்றே கூறலாம். இந்த காலத்திலும் பிள்ளைகளின் சுவாபம் கர்த்தருக்கு ஏற்ற விதத்தில் திருப்பப்பட வேண்டுமானால் ஜெபம்தான் ஒரே வழி. பெற்றோர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளை வளர்க்க ஞானம் கேட்டு கர்த்தரிடத்தில் ஜெபிக்கும் பொழுது உங்கள் பிள்ளைகள் நிச்சயம் கிறிஸ்துவின் சுவாபம் உடையவர்களாய் வளர்க்கப்படுவார்கள். இப்பொழுதும் சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள் தேவ ஆலோசனை வழங்கி உங்களின் ஆசீர்வாதத்திற்காக சிறப்பு ஜெபம் ஏறெடுப்பார்கள். குழந்தைகளை வளர்ப்பது எப்படி, பிள்ளைகளை எப்படி வளர்ப்பது என்று தியானித்து கொண்டு வரோம்ல. சிலர் சொன்னாங்க, ஐயா இந்த மாதிரிலாம் எனக்கு இதுவரைக்கும் தெரியாது, நீங்கள் சொல்லி கொடுத்தது எனக்கு ஒரு ஐ ஓப்பனிங், எனக்கு இப்போதான் அதனுடைய காரியெல்லாம் தெரியுது என்பதாக ஒரு ஐயா வந்து மகிழ்ச்சியோடு சொன்னாங்க. இந்த மாதிரி பலர் சொல்கிறாங்க. அப்போ எல்லாமே பைபிளில் இருக்குது. ஆனால் அதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வசனத்தை தியானிக்கும் போது நம்ம அறிந்து கொள்ளுவோம். அங்கங்கே வாசித்துட்டு போகிறோமா நம்ம மறந்துடுறோம். ஆனால் முழுமையாக வேதத்தில் என்ன சொல்லியிருக்குன்னு கவனித்தா ரொம்ப அருமையாக ஆண்டவர் நடத்துவதை பார்க்க முடியும். சரியா? பிள்ளைகளை வளர்க்கிறது இந்த காலத்தில் ஒரு பெரிய சேலஞ்ச். நிறைய சவால்களை பேரண்ட்ஸ் சந்திக்கிறாங்க. நான் கடந்த நாட்களில் சொன்ன மாதிரி இப்போ வந்து அறிவு பெருகிவிட்டது. பிள்ளைகளுக்கு அறிவு பெருகிவிட்டது. பெற்றோருக்கு தெரியாததெல்லாம் பிள்ளைகளுக்கு தெரிகிறது. நம்ம அந்த வயசில் இதெல்லாம் தெரியுமான்னு நினைப்போம். அந்த குட்டி பிள்ளைகளுக்கு நிறைய விவரம் தெரிகிறது. அது மாதிரி டீனேஜ் பருவம் வந்துட்டால் வாலிப வயசில் தெரிகிறதெல்லாம் அவளுக்கு தெரிகிறது. அதனால் இப்போ அறிவு பெருகிவிட்டது. அதனால் எல்லாத்தையும் கேள்வி கேட்பாங்க. இது செய்யக்கூடாதுன்னா ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. இல்லை ஏசப்பா சொல்லியிருக்காங்கன்னா ஏன் அப்படி சொன்னாங்க அப்படிலாம் கேட்பாங்க. சில சமயம் அவங்க கேட்குறது கோபம் எரிச்சலை உண்டாக்குற மாதிரி இருக்கும். ஆனால் அப்படி பண்ணிடக்கூடாது. சாந்தமாக பொறுமையாக பிள்ளைகளுக்கு நேரம் கொடுத்து நீங்கள் அவங்களோட பேசணும். ரெண்டாவது, ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறாங்க. இப்போ ஒரு காலத்துலலாம் என்ன பிரச்சனை வந்தாலும் அப்பா அடித்தாலும் படித்தாலும் அம்மா அடித்தாலும் அடுத்த நம்ம அம்மா தானே நம்ம அப்பா தானே போயிடுவோம் ஈஸியாக. இப்போ அப்படி இல்லை. அவங்க பிள்ளைகள் பேச மாட்டேங்கிறாங்க, தனியாகிடுறாங்க. அவங்க அவ்வளோதான், என்னை நேசிக்கலைன்ற ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. தவறான முடிவெடுத்து தற்கொலைக்கு போயிடுறாங்க. ஒரு மார்க்கு குறைவாக எடுத்துட்டாக்கி அவ்வளோதான், தற்கொலை பண்ணி சேர்த்துறணும். இத்தனை பேர் நியூஸ் பார்க்குறோம்ல. இதெல்லாம் அந்த காலத்தில் கிடையாது. ஏன்னா இப்போ ரொம்ப சென்சிட்டிவ் ஆகிட்டாங்க பிள்ளைகள். சின்ன சின்ன காரியத்தை ரொம்ப கவனமாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் பிள்ளைகள் இந்த காலத்தில் நம்ம வளர்க்கிறது ஒரு பெரிய சவாலான காரியம்தான். ஆனால் குழந்தைகளை கொடுத்த ஆண்டவர் அதை வளர்க்கக்கூடிய ஞானத்தை தருவார். பேரண்ட்ஸு அந்த ஞானத்தை ஆண்டவரிடத்துலேருந்து பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே எனக்கு ஞானம் தாங்க. எந்த ஒரு காரியத்திற்கும் ஞானம் அவசியம். ஞானத்தினால தான் குடும்பம் கட்டப்படும் என்று வசனம் சொல்லுகிறது. அதனால் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிலாம் நினைக்கக்கூடாது. கர்த்தருடைய ஞானம் நமக்கு அவசியம். அதுக்காக பேரண்ட்ஸை தினந்தோறும் ஜெபிக்கணும். ஆண்டவரே நீங்கள் கொடுத்த குழந்தை அதை வளர்க்கக்கூடிய ஞானத்தை எனக்கு தாங்க. என் குழந்தை சந்திக்கிற பிரச்சனை சூழ்நிலைகளை புரிந்து கொள்ளுகிற ஞானத்தை எனக்கு தாங்கன்னு கேளுங்க. அந்த காலத்தில் பிள்ளைகளுக்கு நேரில் பேசுவாங்க போவாங்க, அவ்வளோதான். இப்போ அப்படி இல்லை. செல்ஃபோன், ஃப்ரெண்ட்ஷிப், அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் காணப்படுகிற காரியெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதனால் நிறைய பேரண்ட்ஸ் பயப்படுறாங்க. பயப்பட தேவையில்லை. ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்க. ஆண்டவருடைய ஞானத்தை பெற்றுக்கொள்ளுங்க. பிள்ளைகள்கிட்ட எப்படி பேசணும், என்ன சொல்லணும், எதை சொல்லக்கூடாது, வேத வசனத்தில் நீங்கள் தேறினவர்களாக இருக்கணும். நீங்கள் பரிசுத்த ஆவியானுடைய உதவியை நாடினா ஆவியானவர் அழகாய்
பிள்ளைகளை வழிநடத்த உங்களுக்கு கிருபை தருவார். இப்போ பாருங்க, பிள்ளைகளுடைய சுபாவங்கள் வேறுபடும். நல்ல கவனிங்க. ஆண் பிள்ளைகளுடைய வளர்க்கிற முறை வேறு. ஆண் பிள்ளைகள்னால் அவங்கள வளர்க்கிற முறை வேறு. பெண் பிள்ளைகள் என்றால் அவர்களை வளர்க்கிற முறை வேறு. தாய்க்கு நல்லா தெரியும். நீங்கள் கவனித்து பாருங்கள், பையன்கிட்ட எப்படி நடப்பாங்க, பெண் பிள்ளைகிட்ட எப்படி நடப்பாங்கன்னு பாருங்கள். ஏன்னா 2 பேருடைய சுபாவம், அவருடைய காரியங்கள் வித்தியாசமானது. அதே மாதிரி சின்ன குழந்தை, கை குழந்தையாக இருக்கும்போது அதை பராமரிக்கிற முறை வேறு. கொஞ்சம் வளர்ந்துட்டுனா அந்த பிள்ளைகளை பராமரிக்கிற முறை வேறு. கை குழந்தைன்னா போட்ட இடத்துல கை காலம் ஆட்டிக்கிட்டே இருக்கும், அவ்வளோதான். கொஞ்சம் வளர்ந்துட்டுனா ஓடும் சாடும் அப்படியே அப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும்ல. ஒவ்வொன்றுக்கும் வித்தியாசம் இருக்கிறாரு. இதிலெல்லாம் பேரண்ட்ஸ் கவனம் செலுத்த வேண்டும். அதுக்கு தான் ஞானத்துக்காக ஜெபிக்கிறது. வாரத்தில் ஒரு நாள் உபவாசம் பண்ணி உங்கள் குழந்தைகளுக்காக நீங்கள் ஜெபிக்கணும், உபவாசம் பண்ணணும். ஏன்னா உங்கள் குழந்தைகள் எழுப்புதலுக்காய் தெரிந்து கொள்ளப்பட்ட குழந்தைகள், ஆண்டவருக்கு சாட்சியான இருக்க தெரிந்து கொள்ளப்பட்ட குழந்தைகள். சாத்தான் இந்த குழந்தைகள் மேலே டார்கெட் பண்ணி பிள்ளைகளை தாக்குவது, வியாதியை கொண்டு வருவது, சின்ன வயசுலேயே முரட்டாட்டமான சுபாவத்தை கொண்டு வருவது, ரிபெலியஸ் ஸ்பிரிட், அதாவது எதிர்க்கிற ஒரு ஆவி அவங்களுக்குள்ளே நுழைஞ்சிட்டுனா அவங்க எப்போவுமே எதிர்த்து தான் நிற்பாங்க, அப்பா அம்மாவெல்லாம். அது ஒரு ஆவிக்குரிய போராட்டம். இப்படி சாத்தான் குழந்தைகளை குறிவைத்து பிள்ளைகளுக்குள்ளே ஒன்று வியாதி கொண்டு வர்றான், அல்லது சுபாவத்தில் கை வைக்கிறான். உங்களை டிஸ்டர்ப் பண்ணுவதற்கு குழந்தைகளை பயன்படுத்துவான். ஆனால் நீங்கள் சரியாக ஜெபிச்சிட்டிங்கன்னா சாத்தான் உங்களுடைய குழந்தைகளை தொட முடியாது. ஆண்டவருடைய பாதுகாப்பு குழந்தைகள் மேலே இருக்கும். உங்கள் ஜெபத்தை வச்சு தான் ஆண்டவர் செய்ய முடியும். வாரத்தில் ஒரு நாள் உபவாசம் பண்ணி உங்களுடைய ஃபேமிலிக்காக ஃபாஸ்ட் பண்ணி உங்களுடைய பிள்ளைகளுடைய பெயரை சொல்லி அவங்களுக்காக கருத்தாக ஜெபிங்க. ஒவ்வொரு பேரண்ட்ஸுடைய பொறுப்பு. ரொம்ப கவனம். மார்க் 10:14 பார்த்தீங்கன்னா, தாய்மார்கள் குழந்தைகளை இயேசுவண்டை கொண்டு வர்றாங்க. அந்த வசனத்தில் பார்க்கும்போது குழந்தைகளை இயேசு தொடும்படி கொண்டு வர்றாங்க. அப்போது கொண்டு வந்தவர்களை சீசர்களை அதட்டினாங்க. பிள்ளைகளைன்னா நிறைய பேர் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு நினைக்கிறாங்க. இயேசுக்கிட்ட குழந்தைகளை தாய்மார் கொண்டு வந்தால் அப்போ சின்ன குட்டி பிள்ளைகளை கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க, கை குழந்தை கொண்டு வந்திருப்பாங்க. கற்பனை பண்ணி பாருங்கள், சின்ன பிள்ளை ஓடி வந்து இயேசுவை பிடிச்சி துணியை பிடிச்சி இழுத்த பார்த்துருக்கோம். சரி, பிள்ளைகள் தானே, அது மாதிரிலாம் விளையாடும் பார்த்துருக்கீங்களா? வந்து அப்படி விளையாடும், நான் பார்த்துருக்குறேன். அது ஓடி வந்து சட்டை பிடிக்கும், பேண்ட்டை பிடிச்சி இழுக்கும், பார்த்து சிரிக்கும். அது வந்து பேரண்ட்ஸு டிஸ்டர்பன்ஸாக நினைப்பாங்க. நாங்கள் அப்படி நினைக்கிறது இல்லை, இயேசு அப்படி நினைக்கலை. அந்த சீசர்கள் நினைச்சாங்க, தொந்தரவு பண்ணாத ஊழியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது தொந்தரவு இல்லை, அந்த பிள்ளைகளுக்கு ஒரு சந்தோஷம். அதனால் சீசர்கள் நினச்சாங்க பிள்ளைகள் தொந்தரவு பண்ணுது, இயேசுவை தொந்தரவு பண்ண, போங்க 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 அதில் கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி அதட்டுறாங்க. இயேசு அதை பார்த்து துக்கப்பட்டார். குழந்தைகள் என்கிட்ட வரட்டும், பிள்ளைகள் என்கிட்ட வரட்டும், இடம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவளை அணைத்து கொண்டு அவள் மேலே கைகளை வைத்து ஆசீர்வதித்தார் என்று வசனத்தில் பார்க்கிறோம். அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய குழந்தைகளை இயேசுவண்டை கொண்டு வரணும், பிள்ளைகளை இயேசுகிட்ட கொண்டு வரணும், ஜெபத்தில் கொண்டு வரணும், சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போகணும், ப்ரேயரில் கூட, ஃபேமிலி ப்ரேயரில் கூட வைக்கணும். இயேசுகிட்ட கொண்டு வர வேண்டியது பெற்றோருடைய பொறுப்பு, ஆசீர்வதிக்கிறது கர்த்தர். அப்போ ஜெப நேரத்தில் பிள்ளைகளை கொண்டு வந்து வைத்து ஜெபிக்கணும், அதில் கவனம் செலுத்தணும். சரி, பிள்ளைகள் வந்து குறும்புத்தனம் பண்ணுவாங்க. சிலர் பிள்ளைகள் மேலே கசப்பு காமிப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? சில தாய்மார் அப்படியே சிடுன்னு இந்த குழந்தைய பார்த்தாலே போ அப்படின்னு விரட்டுவாங்க, கிள்ளுவாங்க, அதை அப்படியே ஒரு மாதிரி பண்ணுவாங்க, ரொம்ப சேட்டை பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா கவனிங்க, பிள்ளைகள் வயசுக்கு ஏற்ற குறும்புத்தனம் பண்ணும். சின்ன பிள்ளைகள் பார்த்தீங்களா, சிறு பிள்ளைகள் தானே. சிறு பிள்ளைகள் வந்து சில பிள்ளைகள் ரொம்ப அமைதியாக இருக்கும், பார்த்துருக்கீங்களா? சில பிள்ளைகள் ரொம்ப அமைதியாக இருக்கும், அப்படியே பார்க்குங்க, அமைதியாக இருக்கும். சில பிள்ளை துருன்னு இருக்கும், ஓடும் விளையாடும். இந்த ஜெபத்துக்கு வரும்போதெல்லாம் பார்த்துருக்கேன். சின்ன பிள்ளைகள் 2 வயசு பிள்ளை, அதுக்குன்னு தெரியும், அதுக்கு வந்தாக்கி கொஞ்ச நேரம் அப்படி ஓடும். இப்போ இலங்கைக்கு ஊழித்து போயிருந்தோமோ உபவாசத்தில் நான் முன்னால் உட்காந்துருந்தேன். அப்போ 3 பிள்ளை ஜனங்களாம் வந்து உட்காந்துருக்காங்க. 2 சின்ன குட்டி பிள்ளைகள், பையங்க, குட்டி பையங்க 2 பேர். பயங்கர சேட்டைன்னா விளையாடுறாங்க. இந்த தாய் வேறு, இந்த தாய் வேறு, 2 சின்ன குட்டி பிள்ளைங்க விளையாடுதுங்க. அப்படியே கொஞ்சம் முன்னால் ஓடுது. தாய்க்கு கஷ்டமாக இருக்குது, யாரும் தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லி பிடிச்சி இழுத்து வச்சுக்கிடுது. அதெல்லாம் பார்த்தேன் நான். அது வந்து அந்த பிள்ளைகள் வந்து தப்பு செய்யலை, அந்த வயதுக்குள்ள குறும்புத்தனம், அவ்வளோதான்.
கொஞ்ச நேரம், ஆனால் ஒரு அரை மணி நேரம் கழித்து பார்த்தா அமைதியாக உட்காந்துட்டாங்க. அவ்வளோதான். ஒரு புது இடத்துக்கு வந்த உடனே பிள்ளைகள் கொஞ்ச நேரம் அந்த விளையாடும், மற்ற பிள்ளைகளை பார்த்த உடனே அப்படி ஓடி விளையாடும். அப்புறம் கொஞ்ச நேரம் நீங்கள் ஃப்ரீயாக விட்டுட்டிங்கன்னா அமைதியாயிரும். ஆனால் நிறைய பேருக்கு அதில் பொறுமை இருக்காது. யாராவது தப்பாக நினச்சிருவாங்களோன்னு பிள்ளைகளை கண்டிக்கிறேன்னு சொல்லி, சின்ன குட்டி பிள்ளைகள். அப்போது அந்த வயசுக்கு ஏற்றதை முதல்ல பேரண்ட்ஸு புரிந்து கொள்ள வேண்டும். சில பிள்ளைகள் அமைதியாக இருக்கும், சில பிள்ளைகள் குறும்புத்தனம் பண்ணும், சில பிள்ளைகள் இதில் உட்காரு அமைதியாரு அப்படின்னா அமைதியாக இருக்கும், சில பிள்ளைகள் அமைதியாக இருக்காது, அப்படியே கொஞ்சம் ஓடும், விளையாடும், விளையாட்டு காட்டும். அதெல்லாம் அது சில நம்முடைய நேரம் இருக்கும். சர்ச்சுக்கு போகும்போது கூட பாருங்கள், கொஞ்ச நேரம் சேட்டை பண்ணுற மாதிரி இருக்கும், அப்புறம் அமைதியாயிரும். அதனால் இதை பேரண்ட்ஸ் புரிந்து கொள்ள வேண்டும். பிள்ளைகளை நீங்கள் அறிந்து கொள்ளணும், உங்களுடைய பிள்ளைகளை குறித்த காரியத்தை புரிந்து கொள்ளணும். சில குழந்தைகள் இருக்குது, யாராலும் அடக்க முடியாது. அப்படி பிள்ளைகளையும் பார்த்துருக்கேன். அவ்வளோதான், யாராலும் அடக்க முடியாது. அது வினோதமாக சில பிள்ளைகள் அப்படி இருக்கும், ரொம்ப சேட்டை பண்ணும், யாருக்கும் அடங்காது, ஒரு வழி பண்ணிடும். அப்படி பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி சில பிள்ளைகள், 1-2 பிள்ளைகள் அப்படி இருக்கும். ஒன்று எனக்கு இப்படி ஒரு பிள்ளை அப்படின்னு சொல்லி நீங்கள் துக்கப்படக்கூடாது, வெறுக்கக்கூடாது. கொஞ்சம் வயசு ஆன உடனே அது மாறிடும். நான் பார்த்துருக்கிறேன், சில பிள்ளைகள் வீடுகளில் தங்கும்போது ரொம்ப குறும்புத்தனம் பண்ணும். நமக்கே அதாவது பேரண்ட்ஸுக்கு எரிச்சல் உண்டாக்குற மாதிரி பிள்ளைகள் பண்ணும். என்னடா அப்படி பண்ணுது அப்படின்னு நமக்கே ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு சில வருஷம் கழித்து பார்த்தா ரொம்ப அமைதியாயிடுவாங்க. அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி இந்த பிள்ளைகளுடைய சுபாவங்கள் இருக்கும். அப்போ நீங்கள் ஜெபம் பண்ணி வளர்க்கும் போது அந்த பிள்ளைகளுடைய சுபாவத்தில் ஒரு மாற்றம் வரும். அதை தான் நீங்கள் அறிந்து கொள்ளணும். ஒரு சமயம் பாருங்கள், ஒரு தாயார் ஒரு குழந்தைய கொண்டு வந்தாங்க. ஒரு பையன், குட்டி சின்ன பையன், 2 காலுக்கு நடுவில் அப்படியே முறுக்கி வச்சுருக்காங்க. நான் ஜெபிக்க வந்தால் அவனை காலுக்கு நடுவில் அப்படியே வச்சு மடக்கி வச்சு ஜெபம் பண்ணுங்க பிரதன்றாங்க. அவன் அப்படியே பார்க்குறான், சின்ன பையன்தான், என்ன இப்படி வச்சுருக்கீங்கன்னு. அவனை விட்டான், அவ்வளோதான் பிரதர், இவனை அடக்க முடியாதுன்றாங்க. நான் ஜெபிக்க கை நட்ட கையை தட்டுறான். அப்படியே இல்லை, நான் சொன்னேன் விட்டுருங்க, அப்படிலாம் பிள்ளைகளை காலைகளை அப்படியே அடைச்சி வைக்காதங்க, விட்டுருங்க என்ன. அவன் துள்ளி குதிச்சு ஓடுறான். அவன் கை வைத்து கூட ஜெபிக்க விடலை. அப்போ அவன் சொல்கிறாங்க, அடைக்கவே முடியல பிரதர், பாருங்கள் உங்கள் கையே தட்டிட்டு போகிறான். ஓகே, சில பிள்ளைகள் அப்படி இருக்கும், அவனுக்குள்ளே அந்த மாதிரி ஒரு குணம் இருக்குது. சரி, என்ன செய்யணும்னா, நீங்கள் தினம் அவன் தலையில் கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே, உம்முடைய சுபாவம் என் குழந்தைக்குள்ளே வரட்டும், உம்முடைய சுபாவத்தோடு என் குழந்தை வளரணும், வேண்டாத சுபாவங்கள் என் குழந்தைக்குள்ளே இருக்கக்கூடாது. நீங்கள் தினம் கை வைத்து ஜெபிச்சு பாருங்கள், மாற்றம் வரும்னு சொன்னேன். அவன் சொன்ன கையை வைக்க விட மாட்டான் பிரதர், ஜெபிக்கிற கையை உங்கள் கையை தட்டிட்டு போகிறான், நானும் செய்ய முடியாது, தொடவே முடியாது அவன் அப்படின்னா. சரி, அப்போ ஒன்று பண்ணுங்க, அவன் தூங்கின பிறகு ராத்திரியில் நல்லா தூங்கும்போது போய் தலையில் கை வச்சு சில நம்முடைய நேரம் நல்லா இயேசுவின் ரத்தத்துக்குள் ஒப்பு கொடுக்குறேன், என் குழந்தையினுடைய சுபாவங்கள் மாறட்டும், அமைதல் உள்ள குழந்தையாக மாற்றம் ஆண்டவரே, என் குழந்தைய இந்த பொல்லாத ஆவி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ஜெபம் பண்ணி பாருங்க என்ன. சரி, அப்படி செய்கிறேன்ட்டு போனாங்க. சில மாதம் கழித்து கூட்டிகிட்டு வந்தாங்களா, அமைதி ஆட்டுக்குட்டி மாதிரி வந்து நிற்கிறான், இல்லை அமைதியாக இருக்கிறான். என்ன நீங்கள் சொன்ன மாதிரியே நான் ஜெபம் பண்ண நான் ஜெபிக்க அவனுக்குள்ள நல்ல மாற்றம். அதுதான் ஆண்டவர் செய்கிற அற்புதம். அதனால் குழந்தைகளை உங்கள் ஜெபத்தில் நீங்கள் வளர்க்கணும். ஜெபத்தினால அவங்கள மூடணும், அவங்கள பாதுகாக்கணும், அவங்கள ஆசீர்வதிக்கணும். ஜெபிக்க மாற்றம் வருவதை நீங்கள் பார்க்க முடியும். ஒரு சமயம் வெளிநாடு ஊழியத்துக்கு போயிருந்தேன்னா, அப்போ சர்ச்சை முடிஞ்சிட்டு ஒரு சகோதரி பிரதர், என் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, பயங்கர கலாட்டா, குழப்படி பண்ணுறாங்க, தாங்க முடியல, அவங்க அந்த கோபமாக வருது அப்படின்னு ரொம்ப சீரியஸாக கண்ணில் கண்ணீரெலாம் வருது. அப்படியே இந்த பிள்ளைகளை நினச்சி எனக்கு இவ்வளோ வேதனையாக இருக்குன்னு. ஐயோ பாவம், பிள்ளைகளால் ரொம்ப கஷ்டப்படுறாங்க போல், வாலிப பையங்க அவங்க இவங்களை கீழ்ப்படியாமல் இருக்கிறாங்க போலன்னு சொல்லிட்டு இவ்வளோ கண்ணீரோடு அழுகையில் நிற்கிறாங்களேன்னு சொல்லி, சரி உங்கள் குழந்தைகளை கூட்டிகிட்டு வாங்க, நான் ஜெபம் பண்ணுறேன், என்ன சர்ச்சுக்கு வந்திருக்கிறானுங்க அப்படின்னு கூட்டிகிட்டு வாங்கன்னா 2 சின்ன குட்டி பிள்ளைங்க. எனக்கு சிரிப்பு பார்த்த உடனே அது 2 பேரும் அந்த கையை கட்டி நின்று என்னை பார்க்குறாங்க. அப்படியே பொம்மை மாதிரி இருக்கிறாங்க. சின்ன பையங்க, ஒரு 5-6 வயசு இருக்கும், அவ்வளோதான். சின்ன பையங்க அப்படி நிற்கிறாங்க என்னை பார்த்துட்டு. எதுக்கு அந்த அம்மா அழுகிறாங்க? அவங்கள்ட்ட பேசினேன், நல்ல சுறுசுறுப்பாக இருக்கிற குட்டி பிள்ளைகள், 5 வயசில் அந்த குறும்புத்தனம் இருக்கும்.
அந்த தாயாருக்கு அதை புரிந்து கொள்ள தெரியல. அந்த பிள்ளைகள் விளையாடுற சின்ன விளையாட்டை கூட அவங்க தப்பாக நினச்சி பாரமாக எடுத்துக்கொண்டு அழுகிறாங்க, பிரச்சனை எடுக்கிறாங்க. நான் சொன்னேன், இந்த வயசில் இந்த மாதிரி இருக்கிறதாங்க குழந்தைகளுக்கு அழகு. அந்த பிள்ளைகள் ஓடி விளையாட்டுட்டு அந்த குறும்புத்தனத்தை ரசிக்க பழகுங்க. அவனை பெரிய தப்பாக அப்படி யாரையுமே அடிக்கிறாங்களா? சும்மா துள்ளி குதித்து விளையாடுறாங்க, அவங்களுக்குள்ளே விளையாடி கொள்கிறாங்க, அவ்வளோதான். இதில் என்ன பிரச்சனை இருக்குது உங்களுக்கு? அவங்களுக்கு தாய்கிட்ட விளையாடுறாங்க, இவங்களுக்கு தான் கோபம் வருது. தாய் தான் மாறணும். நான் சொன்னேன், அவங்க பாவம் சின்ன பிள்ளைகள், வயசுக்கு ஏற்ற குறும்புத்தனம் இருக்கும், இருந்தால் தானே குழந்தைகள். அதை பார்த்து ரசிங்க. இன்னும் 2 வருஷம் ஆச்சுன்னு வைங்களேன், இதெல்லாம் பார்க்கவே முடியாது. நீங்கள் அவங்க அமைதியாக வித்தியாசமாக மாறிடுவாங்க அப்படின்னு இந்த தாயாருக்கு ஆலோசனை சொல்லி அவனுக்கு ஜெபிச்சு அனுப்பினா அவங்க நல்லா அழகாக ஜெபிச்சுட்டு போகிறாங்க. அப்புறம் சில வருஷம் கழித்து போனால் நல்ல வாலிபர்கள்லாம் சர்ச்சில் ஊழியம் செய்கிறாங்க, 2 பேரும் நின்று. எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இல்லை? நான் பார்த்தேன், எனக்கு அவனை பார்த்த உடனே சிரிப்பு வந்துடும். சின்ன பிள்ளைகள் குறும்புத்தனம் பண்ணுறோம், தாங்க முடியலன்னு தாய் கண்ணீர் வெடிக்கிறாங்க. நிறைய பெற்றோர் புரிந்து கொள்வதில்லை. உங்கள் பிள்ளைகளுடைய வயதுக்கேற்ற குறும்புத்தனம் இருக்கும், அதை ரசிக்க பழகுங்க. அதுக்காக ஆராதனை டிஸ்டர்ப் பண்ணுறது, ஊழியத்தை டிஸ்டர்ப் பண்ணுறது, சில பிள்ளைகள் தப்பாக நடக்கல, அதை பார்த்துட்டு சும்மா இருக்கக்கூடாது. குறும்புத்தனம்னு பார்த்துட்டு சும்மா இருக்கக்கூடாது. பிரசங்கம் பண்ணும்போது பாஸ்டர் போய் இழுத்தா புல்பீட்டில், அது ஊழியத்தை டிஸ்டர்ப் பண்ணுறது, அதுக்கெல்லாம் இடம் கொடுக்கக்கூடாது. அதெல்லாம் பிள்ளைகளை தப்புன்னு சொல்லி கண்டித்து தான் வளர்க்கணும். அதுக்காக இஷ்டப்படி பிள்ளைகள் செய்கிறதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. 2க்கு வித்தியாசம் இருக்குது. குறும்புத்தனத்துக்கும் அது மாதிரி வேண்டாத சேட்டை பண்ணுறதுக்கு வித்தியாசம் இருக்குது. அதை பேரண்ட்ஸ் புரிந்து கொண்டு அதை தப்பு, அதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் வளர்க்க. ஜெபிக்கலாமா? குடும்பமாக ஜெபிக்கலாம். தகப்பனே, இந்த குடும்பத்திற்காக நான் ஜெபிக்கிறேன்னப்பா. ஆண்டவரே, நான் உம்மை சார்ந்து கொள்ளுவேன், நாங்கள் உம்மை சார்ந்து கொள்ளுவோம். நீங்கள் தான் எங்களுடைய தகப்பன், நீங்கள் தான் எங்களுக்கு எல்லாம். எங்களுக்கு சுகம், பலம், ஞானம், அறிவு, கிருபை தருகிறவர் நீங்கள் தான் ஆண்டவரே. நீங்கள் தான் எங்களுக்கு எல்லாம் என்று உம்மை சார்ந்து கொள்ளுகிற இந்த குடும்பத்தை ஆசீர்வதியும். இந்த குடும்பத்தில் காரியங்கள் வாய்க்கட்டும், நன்மைகள் நடக்கட்டும். அவள் எதிர்பார்க்கிற காரியத்தில் ஆசீர்வாதங்களை அருளி செய்யும். இந்த வாரம் முழுவதிலும் உடைய பிரசன்னம் கூட இருந்து அவங்களை ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டுமாய் வேண்டுதல் செய்கிறேன். அவங்க எடுக்கிற முயற்சிகளை வாய்க்க பண்ணி அதை ஜெயமாக்கி தாரும். இந்த கடன் பிரச்சனை என்கிற இக்கட்டிலிருந்து விடுதலையாக்கி மகிழ பண்ணும். இந்த வியாதியில வேதனைப்படுகிற பிள்ளைகளை கரம் நீட்டி தொடும். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் சகல நோய்களும் இந்த குடும்பத்தை விட்டு விலகட்டும். ஒரு பூரண சுகம் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். ஆண்டவரே, அவள் எதிர்பார்க்கிற நன்மைகளை இந்த வாரத்தில் நீர் அருளி செய்து அவளை மகிழ பண்ணும். அவள் கைட்டு செய்கிற எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து பெருக பண்ணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் இன்றைக்கு அவளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். உம்முடைய பிரசன்னமும் ஆசீர்வாதமும் எப்போது அந்த வீட்டில் நிலைத்திருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு நிச்சயம் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதிருங்கள். தேவ கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.